சந்தோஷ் என்பவர் தான் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தாரு. திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த இவர் தனக்கு சாதி மதம் இல்லை என்று சான்றிதழ் வழங்க திருப்பத்தூர் தாசில்தாருக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த மனுவுல தனது குழந்தைகளுக்கு சாதி மற்றும் மதத்தின் அடிப்படையிலான இடஒதுக்கீடு உள்ளிட்ட அரசின் எந்த சலுகையும் கேட்கப் போவதில்லை என அதுல தெரிவித்திருந்தார். சாதி மதம் இல்லை என்று சான்றிதழ் வழங்க தாசில்தார்களுக்கு அதிகாரம் அளித்து எந்த உத்தரவும் இல்லை என அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்து தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த தனி நீதிபதி உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தான் சந்தோஷ் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த மேல்முறையீடு வழக்கு தான் நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் N செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணை வந்தது. ஏற்கனவே திருப்பத்தூர், கோவை, அம்பத்தூர் தாசில்தார்கள் சாதி மதம் இல்லை என சான்றிதழ் வழங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டி மனுதாரருக்கு அதுபோல சான்றிதழ் 1 மாதத்துக்குள் வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் சாதிய ரீதியிலான பாரபட்சத்தை தடுக்க வேண்டும் என போராடி வரும் நிலையில சாதி மதம் இல்லை என சான்றிதழ் கோரும் மனுதாரருக்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதிகள் சாதி மதம் இல்லை என சான்றிதழ் வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கி உரிய அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். நாட்டுல நிலவும் சாதி மத பாகுபாடுகளை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் அரசியல் சாசனம் சாதிய ரீதியிலான பாகுபாடுகளை தடை செய்துள்ள போதிலும் சமூக வாழ்க்கையில, அரசியல்ல, கல்வியில, வேலை வாய்ப்புல சாதி மதமும் இன்னும் முக்கியத்துவம் பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.